மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கான பலன்களும் சரி வெற்றிகளும் சரி அனைத்துமே கைகூடி வந்துவிட்டது. பல வருடங்களாகவே அவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டே வர்றீங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த நேரம் வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வெற்றி அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்தாலும் சரி வெற்றிதான். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி வெற்றிதான். வெற்றியை தவிர தோல்வி என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. மகர ராசி அன்பர்களே, அவ்வளவு கடின உழைப்பும் நீங்கள் செய்கிறீங்க. கடின முயற்சி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மகர ராசி அன்பர்களே, நீண்ட வருட உங்களுடைய கடின முயற்சிக்கான அனைத்து பலன்களும் வெற்றிகளும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. முக்கியமாக 2025 முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வர இருக்கிறது. மகர ராசிக்காரங்களோட குணம் எப்பேற்பட்ட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற குணம். அதாவது யோசிக்கவே மாட்டாங்க. சிலர் எப்படின்னா, நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்மளே வச்சுக்கணும், யாருக்குமே கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. எதற்கான முயற்சிகளை மட்டுமே நீங்கள் இத்தனை நாளாக செஞ்சிட்டு வரீங்களோ அந்த முயற்சி அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதாவது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இனிமே பண பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது. கடந்த 2 மாதங்களாகவே பணமானது உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழலில் நீங்கள் பாசம் வைப்பீங்க மற்றவங்க மேலே, ஆனால் அவங்க உங்கள் மேலே பாசமே இல்லாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு உயர்ந்த மனுஷனாக நீங்கள் இருந்தால் கூட, வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கூட, அதாவது உங்களோட வயசில் கம்மியானவங்க கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட நீங்களே போய் பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல குணம், நல்ல பண்பு இருக்குது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவனா, நான் தான் ரோசக்காரன், நான் தான் எல்லாத்துலேயும் பெரிய இவனாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க எவ்வளவு நாளும் சரி அடிபணிஞ்சு போவாங்க. அதுவும் வெறும் அந்த அன்புக்காக மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அது போலியான அன்பு கிடையவே கிடையாது. உண்மையான பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மைகள் குவிய இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய சொந்த பந்தத்தில் அக்காக்கு இல்லைன்னா தம்பி தங்கச்சிக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. அப்பேற்பட்ட மனம் உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, லட்சக்கணக்கில் உதவி செய்வீங்க. அப்பேற்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கிறது. மகர ராசி அன்பர்களை, சொந்த பந்தம் மட்டும் கிடையாது, நண்பர்கள் யார் கேட்டாலும் சரி உங்ககிட்ட இருந்துச்சா உடனே தூக்கி கொடுத்துடுவீங்க. அவ்வளவு பெருந்தன்மையான மனசுக்காரங்க தான் மகர ராசிக்காரங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் எது எடுத்தாலும் பிரச்சனையாக வருதா? பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். சிலர் காதலித்து கொண்டிருப்பீங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களது காதலி உங்களை விட்டு சென்று இருந்தாலோ, உங்களது காதலன் உங்களை விட்டு சென்று இருந்தாலோ அவர்களையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டம் இருக்குது. அதை அப்படியே முடிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் சரி வெற்றியாக மட்டுமே மாற்றக்கூடுவார். நீங்கள் எந்த ஒரு வேலையை நினைத்தாலும் சரி அதை நினைச்சபடி நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவீங்க. ஆனால் உங்களை மாதிரி கடின உழைப்பு யாராலே செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காண்டி என்னெல்லாம் செய்யணுமோ அதை விடாமுயற்சியாக செஞ்சுட்டு வருவீங்க. அப்பேற்பட்ட குணம் இருக்குது மகர ராசிக்காரங்கிட்ட.
ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதற்குள்ள முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுவும் சிலர் வந்து முயற்சியை ஸ்டார்ட் பண்ணாலும் பாதியில் விட்டுருவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க அதை விடாமுயற்சியாக செய்து வெற்றியில் போய் முடிப்பீங்க. அப்படி ஒரு குணம் உங்ககிட்ட இருக்குது. இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றியாக நடக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். சொந்தமாக தொழில் செய்து இருக்கும் மகர ராசி அன்பர்களை, உங்களது வியாபாரத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களும் இந்த நேரத்தில் விலகி ஆரம்பித்து உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் முன்னேற்ற பாதையில் உங்களை நடபோட வைக்க இருக்கிறார். இனிமே அதான் முதல்ல சொன்னது, தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. வெற்றி வெற்றி வெற்றி, எது செஞ்சாலும் வெற்றி. நீங்கள் செய்ய போகிற அனைத்து முயற்சிகளும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. அது மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகிறது. அதான் நினைத்த வேலைகளை உங்களை மாதிரி நடத்தி முடிச்சு காட்டுறதுல வள்ளல் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட குணம் கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்க போகிறது. யாராவது அரசியல்வாதிகள் மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் புதிய பொறுப்புகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது. மார்ச் 30 முதல் புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதற்கு முன்னாடி அதற்கு ஒரு நல்ல திட்டத்தை போடுவீங்க. திட்டத்தை போட்டு செயல்படுற உங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சியானது வெற்றியை மட்டும் தேடித்தர இருக்கிறது. உங்களுடைய அனைத்து திறமைகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும். முக்கியமா மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்க இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு வரன் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது. வீடு மனை கனவுகள் அனைத்துமே நனவாக போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் இரட்டிப்பு மடங்கு அதிகரிக்க போகிறது. சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் எப்பொழுதும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உடல்நிலையை மற்றும் நீங்கள் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செல்வாக்கை கண்டு ஒரு சிலர் உங்களுக்கு எதிரியாக சதி செய்வார்கள். அதாவது உங்களுடைய முயற்சி இப்பதான் இந்த 2025 தொடங்கியதில் இருந்து தான் உங்களுடைய முயற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற தொடங்கி இருக்கிறது. இந்த முயற்சியும் சரி, இந்த வெற்றியையும் கண்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்த பந்தங்களாக சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு வெற்றி இவன் வாழ்க்கையில் நடக்குதே, இப்படி ஒரு முன்னேற்றம் அடுத்தடுத்து இவனுக்கு நடக்குதே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத சதியை செய்வாங்க. அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒரு முயற்சியை வச்சு ஒரு விடாமுயற்சியாக ஒரு படிப்படியாக நீங்கள் ஏறிட்டு போகிறீங்க. அதை பார்த்து சிலர் பொறாமப்பட்டு தேவையில்லாத ஏதாவது விஷயத்தை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கெடுதல் கூட உண்டாகலாம். அதனால் யாரிடமும் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவனை நம்பி நீங்கள் ஒன்று சொல்லும் பொழுது அவன் உங்களுக்கு நல்லதை நினைக்க மாட்டான், கெடுதலை மட்டும்தான் நினைப்பான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ரகசியத்தை மட்டும் எப்பொழுதும் யாரிடமும் வெளியில் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அனைத்துமே தடைபட்டு விடும். மகர ராசிக்காரங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்றாலே சிவன் தான். அப்பேற்பட்ட சிவபெருமானே உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீங்கள் செய்ய போகும் அனைத்து காரியங்களுக்கும் அவர் முன்னே நின்று உங்களை வழி நடத்துவார். அதனால் மட்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள், உங்களுடைய செயல்கள், வேலைகள் அனைத்துமே வெற்றியாக மட்டுமே நடக்க தொடங்கும். முக்கியமாக மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட வருட கனவுகள் அனைத்துமே இந்த 2025 முடிவதற்குள் நீங்கள் அதை தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தொடங்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் அனைத்துமே நடக்க தொடங்கும். முக்கியமாக உங்களிடம் இருக்கும் நேர்மையும் ஒழுக்கமும் தான் உங்களை இந்த